வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் திரைப்படங்கள் என்னென்ன, எந்தெந்த திரைப்படங்கள் தீபாவளி அன்னைக்கு வெளியாக போகுது, இந்த தீபாவளி ரேஸில் யார் நேரடியாக தேட்டரில் மோத போகிறா, எந்த பெரிய திரைப்படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, தள்ளி போக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 தீபாவளி அக்டோபர் 29 கொண்டாட போகிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இதனால் பல படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற பிளானில் இருக்காங்க. அந்த வகையில் கவின் அவர்களுடைய 5வது திரைப்படமான கிஸ் திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் சதீஷ் இயக்கத்தில் இந்த படத்தில் கவின் அயோத்தி படத்தில் நடித்து ஃபேமஸான பிரீத்தி கவினுக்கு பேராக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாங்க. இந்த படத்தில் விடிவி கணேஷ் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. இந்த படம் ரொமான்டிக் காமெடி திரைப்படமாக உருவாகுது. ஸோ இந்த படத்தை தற்போது படக்குழு தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் தீபாவளி ரேஸில் பல பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படம் தேட்டர் கிடைக்காம தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த படமாக தீபாவளி அன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐசி திரைப்படமும் தீபாவளி அன்னைக்கு வெளியாக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவும் ஹீரோனியா கீர்த்தி செட்டி நடிக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் எஜ்ஜே சூர்யா, சீமான், யோகி பாபு நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைப்பில் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இந்த படத்தை 80 கோடி பொருட்செலவில் மிகப்பெரிய படமாக தயாரிக்கிறாங்க. இந்த படத்தையும் படக்குழு பேனிந்திய படமாக தீபாவளி அன்னைக்கு அக்டோபர் 29 ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 23வது திரைப்படம் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக உருவாகுது. இந்த திரைப்படம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் சிவகார்த்திகேயனுக்கு பேரா ருக்குமணி வசந்தா சிவகார்த்திகேயனுக்கு பேரா நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாங்க. 120 கோடி பொருள் செலவில் சிவகார்த்திகேயன் கெரியரிலேயே பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக இந்த படம் உருவாகுது. ஏஆர் முருகதாஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிவகார்த்திகேயனை வைத்து இந்த படம் பண்ணுறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இந்த படத்தோடைய ஒரு 40% ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அமரன் படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியே சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் தான் நடிக்க போகிறார். இந்த படத்தை முடிச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு பிளான் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால் தீபாவளி அன்னைக்கு இந்த திரைப்படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆக 60% வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ தீபாவளிக்குள்ளே படக்குழு பிளான் பண்ண மாதிரி இந்த படத்துடைய ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் முடித்து தீபாவளிக்குள்ளே தயாரானால் இந்த படமும் தீபாவளி அன்னைக்கு தேட்டரில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த படமாக பிக்கஸ்ட் பேந்தியன் படமாக கங்குவான் திரைப்படமும் தீபாவளி அன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. கங்குவான் திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்கிறாங்க. திசா பட்டனி சூர்யாவுக்கு பேராக நடிக்கிறாங்க. பாபு டியோல் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாங்க. டிஎஸ்பி இசையமைப்பில் இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் பேந்தியன் படமாக பல கோடி பொருள் செலவில் உருவாகுது. பாகுபலிக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில், தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் உருவாகுது. இதனால இந்த படத்தை தீபாவளி அன்னைக்கு படக்குழு பேனிந்திய படமாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. தற்போது இந்த படத்துடைய டப்பிங் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் பெரிய ஒர்க்காக இருக்கிறதுனால படத்துடைய ரிலீஸ் செப்டம்பருக்கு தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை தீபாவளிக்குள்ளே இந்த படத்தோடைய ஒர்க்லாம் முடிஞ்சால் தீபாவளி அன்னைக்கு இந்த திரைப்படம் ஃபெஸ்டிவல் படமாக, பேனிந்திய படமாக அக்டோபர் 29 வெளியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தீபாவளி ரேஸில் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் தான் முன்னிலையில் இருக்குது. விடாமுயற்சி திரைப்படத்தை எப்படியாச்சும் தீபாவளிக்கு கொண்டு வர ஐடியாவில் படக்குழுவும் அஜித்தும் இருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக்லாம் வெளியிட்டு அந்த படத்தில் முதல்கட்ட ஷூட்டிங்கே முடிக்க போகிறாங்க. விடாமுயற்சி திரைப்படத்துடைய 1 மாதம் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இதுக்காக படக்குழு ஜூன் மாதம் அதர்பைஜான் போகிறாங்க. அங்கே 1 மாதத்துக்குள்ளே இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்து டப்பிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. இதனால் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மேலும் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் லைக்கா போனால் லைக்கா தயாரிப்பில் உருவாகிற வேட்டையன் திரைப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் லைக்கா இருக்காங்களாம். அதாவது தீபாவளி அன்னைக்கு லைக்கா தயாரிப்பில் ஒரு படம் வெளியாக போகுது. அது வேட்டையனா விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் இப்போ இழுபறியாக இருக்குது. ஏற்கனவே வேட்டையன் திரைப்படத்தை பூஜா ஹாலிடே ஸ்பெஷலாக அக்டோபர் 11, 12 ஆகிய தேதிகளில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோடைய ரிலீஸ் தள்ளி போனால் பூஜா ஹாலிடே ஸ்பெஷலாக வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தீபாவளி அன்னைக்கும் வேட்டையன் திரைப்படத்தை படக்குழு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோடைய ஒர்க்கும் வேட்டையன் திரைப்படத்துடைய ஒர்க்கும் பிளான் பண்ண மாதிரி முடிஞ்சால் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 11 பூஜா ஹாலிடே ஸ்பெஷலாக வெளியாகும். விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29 தீபாவளி ஸ்பெஷலாக வெளியாகும். ஸோ இதுதான் லைக்காவுடைய பிளானாக தற்போது இருக்குது. வேட்டையன் திரைப்படம் இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோலில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, ராகுல் பிரித்திவ் சிங், மஞ்சு வாரியர்,
தசரா விஜயன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக வேட்டையன் திரைப்படம் உருவாகுது. ஸோ இந்த தீபாவளி ரேஸில் 6 படங்களுக்கு மேலே நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்பட்டாலும் இதில் விடாமுயற்சி கங்குவான், அப்படி இல்லைனா கங்குவான் வேட்டையன் திரைப்படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் பிரதீப் ரங்கநாதனுடைய எல்ஐசி, அப்படி இல்லைனா கவினுடைய 5வது திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகனுடைய 23வது திரைப்படம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளி ரிலீஸ் படங்களில் எந்த படம் தீபாவளி அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டும், எந்த படம் தள்ளி போனால் நல்லாயிருக்கும், இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.